ஆல் நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்னைக்கு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. சென்னைக்கு வரணும் அப்படின்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு எங்களுடைய காரை பார்க் பண்ணிவிட்டு வர முடியாது. ஸோ அதனால நாங்கள் நடந்தே கலரமேடுன்னு ஒரு ஸ்டாப் இருக்குது, அங்கே இருந்தாலே பஸ் நம்மளை வந்து பிக்கப் பண்ணிடும். ஸோ அங்கே போய் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டே இருந்தாங்க. நடந்து போகிறது அப்படின்னா ஒரு சாதாரண ரோட்டில் நடந்து போகிற மாதிரி கலரமேட்டோட வழி இருக்காது. ரொம்ப ஸ்டீப்பி அண்ட் ஸ்லோப்பாக இருக்கும். ரொம்ப அப்படி மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ரோடு இருக்குங்க. இங்கே போய் நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புற பஸ்ஸு அடுத்து மூஞ்சிக்கலுக்கு அப்புறம் அந்த கலரமேட்டுக்கு தான் வரும். ஸோ இங்கேருந்தே நம்ம பஸ்ஸில் ஏறிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் போயிட்டு இருந்தோம் அன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு பஸ்ஸில் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தோம், ஏழுமலையான் ட்ராவல்ஸ்னு சொல்லி. இந்த பஸ்ஸில் நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி சென்னையிலேருந்து கொடைக்கானலுக்கு வந்திருக்கேன். இப்போ கொடைக்கானல்லேருந்து சென்னைக்கு இதே பஸ்ஸில் புக் பண்ணேன். ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான், வெறும் 699 தான். அதுவும் நாங்கள் போகிறப்ப இன்னும் ஒரு 100 ரூபா கம்மி பண்ணிட்டாங்க, 599 தான். 600 ரூபாய்க்கு இப்படி ஒரு ஏசி பஸ்ஸில், அதுவும் ப்ரைவேட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது, கொடைக்கானல்லேருந்து வர்றதுங்கிறது ஒரு சாத்தியமான காரியம் இல்லை. ஆனால் அன்னைக்கு அந்த ஆஃபர் இருந்துச்சு, நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோங்க. அப்போ இந்த பஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல புது பஸ்ஸு, உள்ள இருக்க கம்யூனிட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீட்டு, லைட்டு, அப்புறம் அவங்க போனதும் கொடுத்த அந்த வெல்கம் ட்ரிங்க், அதாவது வாட்டர் பாட்டிலில் தான் சொல்கிறேன், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்லீப்பரும் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் எங்களோட ட்ராவலை, எங்களோட ஜேர்னியை என்ஜாய் பண்ணி வந்தோம்னு சொல்ல முடியும். நீங்களும் இந்த மாதிரி சென்னை டு கொடைக்கானல், கொடைக்கானல் டு சென்னை வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேக் மை ட்ரிப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏழுமலையான் ட்ராவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கம்மியான ப்ரைஸில் தான் இருக்கும். உங்களோட ட்ராவலில் புக் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. தேங்க்யூ.